மூளைச்சூடு, மூலம், பைல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி வகையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழைப்பூ கூட்டு மிக அபரிதமா வேலை செய்யும். அது போல வாழைக்காய் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காதும்பாங்க, வாயும்பாங்க. அதெல்லாம் இல்லை. இந்த வாழைக்காய செய்முறைப்படி முறையாக அதை அவிச்சு அந்த தண்ணியை இருத்து அதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா அதுல இருக்கிற வாயு தன்மைகள் முற்றிலுமாக விலகி போய் அதன் மூலமாக நமக்கு மருத்துவ குணமாக பயன்படுது. அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே உபயோகப்படுத்தக்கூடியது. சக்கரை வியாதிக்காரில இருந்து சாதாரண ஆள் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பல வகையான வாழைகள் இருக்குது. வாழைப்பழம். சென்னை வடபழனியை சேர்ந்த டாக்டர் குழந்தைவேலு அவர்கள் சித்த வைத்தியர். கடந்த 35 ஆண்டு காலமா சித்த மருத்துவத்துறையில அனுபவம் பெற்றவர். வாழையை பத்தி பேசியிருக்காரு. வாங்க வீடியோ உள்ள போய் பார்க்கலாம். வணக்கத்திற்குரிய மக்களே, இன்றைய தினம் வாழை மரத்தை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கக்கூடிய விசேஷ நாட்கள்ல முதல்ல நமக்கு முன்னாடி வாசல்ல நிற்கக்கூடியது அந்த வாழை மரம். வாழை மரத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. இப்ப நான் வாழை மரத்துக்கு கீழே நின்று பேசுறேன். அந்த வாழைக்காய் இருக்குது, வாழைப்பூ இருக்குது, வாழைத்தண்டு இருக்குது, அந்த இலைகள் இருக்கு. அத்தனை வாழை மரத்துல இருக்கிற அத்தனை பொருட்களும் ஒரு மருத்துவ குணம் சார்ந்தது. அத்தனையும் நமக்கு பயனுள்ளதாகவே இருக்குது. இந்த வாழை மரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல வகைகள் இருக்கு. வாழை மரத்துல பல வகைகள் இருக்கு. இப்ப இயற்கையாவே இன்னைக்கு நீங்க அதிகபட்சமான ஆளு நம்ம உபயோகப்படுத்தக்கூடியது, ஒவ்வொருத்தரும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடியது வாழைப்பழம், வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு. இப்படி அதுல விளையிற ஒவ்வொன்றையும் நம்ம உணவாக உட்கொள்ளும் போது அதுல கிடைக்கக்கூடிய சத்துக்கள் மிகவும் அபரிதமானது. அந்த வகையில நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, வாழையில சாதாரண வாழை இருக்குது, மலை வாழை இருக்குது, நேந்திர வாழை இருக்குது, ஏலக்கி வாழைன்னு இருக்குது, சிவப்பு, அந்த வாழை மரத்துல சிவப்பு பழமா பார்க்கறது, ரஸ்தாலின் இருக்குது. இப்படி ஒவ்வொரு வகையான வாழைப்பழங்கள் நம்ம வாழை மரங்கள்ல விளையுது. இது விளையிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகுதுன்னா, குறைஞ்சபட்சம் 6 மாசத்துல இருந்து 9 மாசம் வரும். ஒரு வாழை மரத்தை நீங்க நட்டீங்க அப்படின்னா அது 9 மாசம் கழித்து அழகான ஒரு குலையத்துல தான் அந்த கொலையிலிருந்து அந்த பூ வருது. அந்த பூ எடுத்து நம்ம மருத்துவ குணமா பயன்படுத்திக்கலாம். அந்த பூ எடுத்து அழகா நீங்க கூட்டோ பொரியலோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல்ல இருக்கிற கிருமிகள், தேவையில்லாத நச்சுத்தன்மைகள் எல்லாம் கிளீன் ஆகும். கல்லீரலை பாதுகாக்கும், உடல் சூட்டை குறைக்கும், மலத்தை நல்லா ஃப்ரீயா மோஷன் போற அளவுக்கு சரி பண்ணும். மூளைச்சூடு, மூலம், பைல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி வகையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழைப்பூ கூட்டு மிக அபரிதமா வேலை செய்யும். அது போல வாழைக்காய் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காதும்பாங்க, வாயும்பாங்க. அதெல்லாம் இல்லை. அந்த வாழைக்காய செய்முறைப்படி முறையாக அதை அவிச்சு அந்த தண்ணியை இருத்து அதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா அதுல இருக்கிற வாயு தன்மைகள் முற்றிலுமாக விலகி போய் அதன் மூலமாக நமக்கு மருத்துவ குணமாக பயன்படுது. அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே உபயோகப்படுத்தக்கூடியது. சக்கரை வியாதிக்காரில இருந்து சாதாரண ஆள் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பல வகையான வாழைகள் இருக்குது, வாழைப்பழங்கள் இருக்குது. அதை ஏலக்கி வாழைப்பழங்கிறது சக்கரை வியாதிக்காரங்க அதிகமாக பயன்படுத்தலாம். செவ்வாழை பயன்படுத்தலாம். உடம்பு நல்லா பலப்படும், உடல் மெருகேற்றும், உடலுடைய நிறத்தை அதிகப்படுத்தும். தோல் வியாதி வராமல் இருக்கிறதுக்கு வாழைப்பழம் மிகவும் பயனுள்ளது. இது வாழைப்பழத்தினுடைய தன்மை. சரியா? வாழைத்தண்டு, அந்த வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தண்டை நீங்க பொரியலாவோ கூட்டாவோ செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கல் அடைப்பு, சிறுநீரகத்துல கல் அடைப்புங்கிறதே வரவே வராது. அது மாதிரி சிறுநீரக கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரத்தத்தை சுத்தம் பண்ணிவிடும். பிளட்டை நல்லா பியூரிஃபை பண்ணி உடல் கிருமிகள் இருந்தால் சரி பண்ணி கிட்னிக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கக்கூடியது வாழைத்தண்டு. அந்த வாழை பாருங்க, சில இடங்கள்ல வாழை மரம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த மரத்தை நீங்க வெட்டும் போது, வாழைப்பழம் வெட்டும் போது வெட்டி வேர்ல இருக்கு இல்லையா, அந்த வேர்ல இருந்து ஒரு குழியா நோட்டிங்கன்னா அதுல இருந்து தண்டுல இருந்து தண்ணி வரும். அது காலையில எழுந்த உடனே இந்த பனி மூட்டத்துல அந்த பனி விழுந்திருக்கும் அந்த தண்ணியில. அந்த தண்ணியை எடுத்து குடிச்சீங்க அப்படின்னா எவ்வளவு சைஸான கல்லு, கிட்னி கல்லு இல்லையா, சிறுநீரக கல் இருக்கு இல்லையா, அந்த கல் இருந்துச்சுன்னா அந்த கல்லு கம்ப்ளீட்டா கரைஞ்சு போய் சுத்தமா கிட்னி பியூரிட்டியா அழகா இருக்கும். அந்த அளவுக்கு பாதுகாக்கக்கூடியது வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பூ அத்தனையுமே மருத்துவ குணம் வாய்ந்தது. நம் ஒவ்வொரு வீட்டிலும் விசேஷ நாட்களில் நாம் பயன்படுத்துவது வாழை இலை.
நீங்க வந்து விசேஷ நாட்கள்ல போய் உட்கார போய் சாப்பிட போனோம்னா வாழை இலையை போட்டாலே நம்ம முகமே அப்படியே மலர்ச்சி ஆயிடும். ஆஹா, வாழை இலை, ஆஹா சாப்பாடு. அந்த வாழை இலை அவ்வளவு இம்யூனிட்டி அதிகப்படுத்தக்கூடியது. அதை அப்படி தண்ணியை தெளிச்சு சாப்பாடை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு இதமா இருக்கும், மனசுக்கு மிகவும் அருமையா இருக்கும். இந்த வாழைப்பழம் நீங்க தொடர்ந்து சாப்பிட்றதுனால ரத்த அழுத்தத்தை குறைக்குது, தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்குது, மலத்தை ஃப்ரீயாக்குது, மூலவியை வராம தடுக்குது, உடல் கிருமிகள் இருந்தாலும் சரி பண்ணுது, உடல் பலத்தை தருகிறது. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு சத்துக்கள் இருப்பதால் அதனால அதை தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா மிகவும் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது வாழைப்பழம். வாழை என்றாலே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அந்த வாழைப்பழத்தை நீங்க டெய்லி சாப்பிட்டு இருந்தா உடல் நோய்கள் வந்து குறைந்து முற்றிலுமாக மிகவும் நல்ல ஆரோக்கியத்தில் வாழ்வதற்கு சிறந்தது வாழை மரம். அந்த வாழை மரத்துல விளையக்கூடிய அத்தனையுமே நமக்கு நல்ல மருத்துவம் சார்ந்தது, உடலை பாதுகாக்கக்கூடியது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வாழை மரத்துல நார் சத்து அதிகமா இருக்கு, விட்டமின் அதிகமா இருக்கு, விட்டமின் சி அதிகமா இருக்கு, இரும்பு சத்து அதிகமா இருக்கு, சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கு, கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு, பாஸ்பரஸ் அதிகமா இருக்கு. அதாவது விட்டமின் B1, B2, A1 இத்தனையும் வந்து அதுல இருக்கனால எல்லாவற்றையுமே உடம்பை நம்ம பாதுகாப்பதற்கு வாழை மரத்திலிருந்து நமக்கு விளையக்கூடிய அத்தனையுமே மருத்துவ குணம் வாய்ந்தது. நம் உடலை பாதுகாக்கக்கூடியது, மிகவும் அற்புதமாக நம்மை பாதுகாத்து உடல் ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடியதுக்கு வாழை மரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை எல்லோரும் அதில் விளைகின்ற ஒவ்வொன்றையும் நீங்க பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு நமக்கு வழிவகை செய்கிறது. நன்றி. உங்களால் குடியை மறக்க முடியவில்லையா? குடியினால் உடல் ஆரோக்கியம் இல்லையா? குடி, போதை, புகையை மறக்க குடிப்பவருக்கு தெரியாமலும் கொடுக்கலாம். இம்மருந்தை சாப்பிட்ட பின் மீண்டும் குடிக்கும் எண்ணம் வராது. முடி உதிர்வதை தடுத்து கூந்தல் கருமையுடன் வளர கூந்தல் தைலம், ஆண்மை குறைவு, நரம்பு பலகீனம், துரித ஸ்கலிதம், மூட்டு வலி, கை கால் குடைச்சல், கர்ப்பப்பை கோளாறு, மலட்டுத்தன்மை, குழந்தை பாக்கியம், உடல் பருமன், புற்றுநோய், மூலம், குடல் புண், ஆஸ்துமா, சர்க்கரை வியாதி, எல்லாவித தோல் நோய்கள், சோரியாசிஸ் போன்ற நாட்பட்ட நோய்களுக்கும் கடும் பத்தியம், பக்க விளைவு இல்லாத சிறந்த சிகிச்சை அளித்து பூரண குணமாக்கப்படும். உடனே அணுகவும். மருத்துவர் என் குழந்தைவேலு, JP சித்த வைத்தியசாலை, நம்பர் 1, கன்னியப்பா தெரு, TSL காம்ப்ளெக்ஸ், ஹோட்டல் அம்பிகா எம்பயர் பின்புறம், 100 அடி ரோடு, வடபழனி, சென்னை 26. போன் நம்பர் 04423621955. செல் நம்பர் 9440666432.